الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. لا அங்க பாருங்க அங்க பவர் ஸ்விட்ச் ஆஃப் ஆன் பண்றீங்க இப்போ இது அங்க ஆன்லைன் அதை மாற்றி அது அடுத்த மாற்றுங்க. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய எனர்மை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி இபாதாத்திஹி வ முஆமலாத்திஹி வ அஹ்லாகிஹி என்ற தலைப்பு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல், அவர்களது இபாதத்திலும் பிறரோடு உள்ள உறவாடல்களிலும் நட்பண்புகளிலும். இந்த நூலை சுருக்கி வழங்கியவர் யார் என்று பார்த்தீங்கன்னா துக்தூர் அஹ்மத் இப்னு உஸ்மான் அல் மசீத். இவர்களுடைய ஒரு சுருக்கமான ஒரு தொகுப்பு. இந்த தொகுப்பு யாருக்குரிய தொகுப்புன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் சொல்றாரு, வஃபி ஹாதல் கிதாப் அல்லதி இன்தகைத்துஹு மின் கிதாபி ஜாதுல் மஆத் ஃபி ஹதி கைரில் இபாத் லில் இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ். இப்போ இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ்வுடைய பிரபலமான நூல் தான் ஜாதுல் மஆத். அது ஒரு மிக பெரும் பொக்கிஷம். அது அந்த ஜாதுல் மஆத் என்ற நூலிலிருந்து ஒரு சுருக்கி எடுத்த ஒரு மிக சுருக்கமான ஒரு தொகுப்பாக இது இருக்கிறது. ஜாதுல் மஆத் என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள், சிறந்த அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹுடைய வழிகாட்டல்களை கொண்ட ஒரு தொகுப்பு. அதிலிருந்து சுருக்கித்தான் இந்த தொகுப்பு வழங்கப்படுகிறது. அப்ப எனவே இந்த தொகுப்பில் அவர் அது அடிக்குறிப்புல பாருங்க, அவர் என்ன சொல்றாருண்டா, ஹதீஸ் நூல்களுக்கு சில எழுத்துக்களை கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் இதில் ஒரு ஹதீஸை படிக்கும்போது காஃப் என்ற எழுத்து போட்டிருந்தா அது நீங்கள் புகாரி என்று புரிந்து கொள்ளணும்.
புரியுதா? ஹாண்டு போட்டிருந்தா முஸ்லீம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல சரி, ஹாண்டு போட்டிருந்தா புகாரி, மீம் என்று போட்டிருந்தா முஸ்லிம், தால் என்று போட்டிருந்தா அபுதாவுத், தாண்டு போட்டிருந்தா திருமிதி, நூன் என்று போட்டிருந்தா நசாய். சரியா? அதே போன்று இப்னு மாஜாவுக்கு ஜீமும் ஹாவும், முஸ்னதுக்கு ஹாவும் ஹாமும் ஹாமீம். அந்த காஃப் என்பது முத்தஃபகுன் அலைஹி. விளைஞ்சா? ரெண்டு புகாரி முஸ்லிம் இரண்டிலும் வரும் ஹதீஸ். இரண்டிலும் வர ஹதீஸ் எப்படி போடுவார்? காஃப் என்று போடுவார். சரியா? இதுல வந்து உங்களுக்கு புக்கை வந்து என்ன செய்யலாம், இதெல்லாம் கொடுத்திக்கிறோம் பாருங்க. ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபித் தஹாரதி வ கதாஇல் ஹாஜா. ஹதி என்ன? வழிகாட்டல், அப்படிதானே? ஹதியுஹு என்ற அவருடைய வழிகாட்டல். யாருடைய வழிகாட்டல்? ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல். ஃபித் தஹாரா என்ற என்னத்துல? சுத்தத்துல. வ கதாஇல் ஹாஜா. வ கதாஇல் ஹாஜான்னு என்ன? தேவைகளை நிறைவு செய்யறது தானே. கதாவுல் ஹாஜாண்டா தேவைகள் நிறைவு செய்ய. இது எந்த தேவைகளை குறிக்கும்? மலசல கழிவறை தேவைகளை நிறைவேற்றுவதை குறிக்கும். சரி, இப்ப இதுல வந்து சுருக்கமாக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமாக மிக சுருக்கமாக அப்படியே சொல்லிட்டு போவார். அந்த ஜாதுல் மஆத் என்ற அந்த நூல்ல இருந்து மிக சுருக்கமாக தொகுக்கப்பட்டது. சொல்றாரு, கான இதா தஹலல் ஹலா. நபி அவர்கள் கழிவறைக்கு நுழைகின்ற போது, நபி அவங்க கழிவறைக்கு நுழைகின்ற போது கால சொல்லுவார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுசி வல் ஹபாயிசி. காஃபன்னு கொடுத்தா என்ன அர்த்தம்? முத்தஃபகுன் அலைஹி. புகாரி முஸ்லிம் இரண்டிலும் வரக்கூடிய ஹதீஸ். புரியுதா? காஃபன்னு கொடுத்தா அப்ப இந்த துவா எங்கெல்லாம் வருது? அப்ப புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுசி வல் ஹபாயிசி. அல்லாஹும்ம என்ன பொருள்? யா அல்லாஹ். இன்னி என்ன பொருள்? நிச்சயமாக நான். அஊது வேண்டா பாதுகாப்பு தேடுகிறேன். பிகண்டா உன்னிடம். மினல் குபுசி வல் ஹபாயிசி. குபுஸ் என்ற வார்த்தை கெட்டது, தீயதுதான் குபுஸ் என்பது. குபுஸ் வல் ஹபாயிஸ் என்ற அப்ப தீய ஆண் பெண் ஜின்களில் இருந்து நான் என்ன செய்கிறேன்? பாதுகாப்பு தேடுகிறேன். வைதா ஹரஜ. நபி அவர்கள் வெளியேறும் போது யகூலு கூறுபவர்களாக இருந்தார்கள், என்ன? குஃப்ரானக, நான் உன்னிடம் மன்னிப்பு தேடுகிறேன். அப்ப இது வந்து தாண்டது அபுதாவுத், தாண்டா திருமிதி, ஜீம் ஹா கொடுத்தா இப்னு மாஜா. அந்த அந்த நூட்களில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. சரி, இரண்டாவது என்ன கொடுக்க? இரண்டாவது பாயிண்ட் என்ன? வகான அக்ஸர மா யபூலு வஹுவ காயிதுன். இப்ப நபி அவர்கள் அதிகம் எப்படி சிறுநீர் கழிப்பவங்களா இருந்தாங்க? உட்கார்ந்த நிலையில். வஹுவ காயிதுன், உட்கார்ந்த நிலையில் நபி அவர்கள் சிறுநீர் கழிப்பவர்களாக இருந்தார்கள். மூன்றாவது, வகான யஸ்தன்ஜி பில் மாஇ தாரத்தன். வகான யஸ்தன்ஜி பில் மாஇ. அப்ப தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வதற்கு தான் இஸ்திஞ்சா என்றது. இஸ்திஞ்சாண்ட வார்த்தை எதுக்கு? தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வது. தாரத்தனடா அப்ப ஒரு முறை என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்யவும் செய்வாங்க. தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்பவர்களாம் இருந்தார்கள். வயஸ்தஜிமிரு பில் அஹ்ஜாரி தாரத்தன். இஸ்திஜ்மார் என்ன? கற்களை கொண்டு சுத்தம் செய்வது. அஹ்ஜாரனா கற்கள். இஸ்திஜ்மார் என்ற வார்த்தை வந்துட்டால் நீங்க என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்? கற்களை கொண்டு சுத்தம் செய்வது இஸ்திஜ்மார். வயஸ்தஜிமிரு பில் அஹ்ஜாரி தாரத்தன். சில நேரங்கள் எப்படி கற்களை கொண்டும் என்ன செய்வாங்க? சுத்தம் செய்வார்கள். வயஜ்மஉ பைனஹுமா தாரத்தன். அப்படி என்ன? சில நேரம் ரெண்டை கொண்டும் சுத்தம் செய்வாங்க. தண்ணீரை கற்களை கொண்டு சுத்தமும் செஞ்சுட்டு அப்புறம் என்ன செய்வாங்க? தண்ணீரை கொண்டும் சுத்தம் செய்வார்கள். புரியுது அவங்க சொல்றது? எனவே சில நேரங்கள்ல நமக்கு என்ன செய்யலாம்? தண்ணீர் கிடைக்காமல் இருக்கலாம். நாங்கள் ஒரு இடத்துக்கு போவோம், எங்களுக்கு தெரியும் தண்ணீர் இல்லாட்டி தயமும் செய்யற சட்டம் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா கற்களை கொண்டு சுத்தம் செய்யற சட்டம் நிறைய எல்லாருக்கும் தெரியுமா? சிலவங்களுக்கு தெரியாது. அப்ப கற்களை கொண்டு சுத்தம் செய்யக்கூடிய ஒரு முறையும் இதுல இருக்கிறது. புரியுதா? தண்ணீர் இல்லையா? தண்ணீர் இருந்தாலும் என்ன செய்யலாம்? கற்களை கொண்டு சுத்தம் செய்யலாம். அல்ல தயமத்தில் தண்ணீர் இல்லைன்ற அவ இங்க அப்படி இல்லை. இங்க வந்து என்ன செய்யலாம்? தண்ணீர் இருந்தாலும் எதை கொண்டு சுத்தம் செய்யலாம்? கற்களை கொண்டு. ரெண்டை கொண்டு செய்யறது மிக சிறந்தது, மிக சிறந்தது. அடுத்து எது சிறந்தது? தண்ணீரை கொண்டு. அதுக்கு அடுத்தது எது?
கற்களை கொண்டு. புரியுதா? சரி. நாலாவது வகான யஸ்தஞ்சி வயஸ்தஜிமிரு பிஷிமாலிஹி. என்ன அர்த்தம்? வகான யஸ்தஞ்சி, ரசூலுல்லாஹ் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வதும், வயஸ்தஜிமிருண்டா கற்களை கொண்டு சுத்தம் செய்வதும் எப்படித்தான்? பிஷிமாலிஹி, அவரது இடது கையால் தான், இடதால் தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? சுத்தம் செய்வார்கள். புரியுதா? சரி. ஐந்தாவது வகான இதஸ்தஞ்சா பில் மாஇ, ரசூலுல்லாஹ் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்தால் ضرب يده بعد ذلك على الارض. ضرب يده بعد ذلك على الارض. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? தரபனா அடித்தா, நேரடி பொருள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? மண்ணில் வந்து கையை வந்து மண்ணில் இது பண்ணி பூமியில் எடுத்து சுத்தம் செய்வாங்க. ضرب يده ضرب يده بعد ذلك على الارض. அதன் பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த மண்ணை கொண்டு கொஞ்சம் தேய்ச்சிட்டு அப்புறம் தண்ணீரை கொண்டு என்ன செய்யறது? கழுவுறது. புரியுதா? இந்த மாதிரி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். வகான ஆறாவது வகான இதா ذهب في سفره للحاجة. வகான இதா ذهب في سفره للحاجة என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோடு சில தேவைகளுக்காக பயணம் சென்றால், ஃபி சஃபரி, ரசூலுல்லாஹ் என்ன, ரசூலுல்லாஹ்வுடைய பயணங்கள்ல அவங்க ஏதாவது தேவைகளுக்கு பயணம் போனால், இன்தலக ஹத்தா யதவாரா அன் அஸ்ஹாபி. இன்தலகன அர்த்தம்? இன்தலகன நடந்தான், போறது. இன்தலகன போறது. ஹத்தா யதவாரான என்னது? மறைகிறது. விளைஞ்சா என்ன செய்யுது? குர்ஆன்ல நீங்க எந்த வசனத்தில் பார்க்கலாம்? வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்சா, வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்சா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம். அடுத்து என்ன? யதவாரான்னு வரும். அன் கௌமிஹி, கூட்டத்தை விட்டு ஒதுங்குவார், மறைவார் வெட்கத்தில். பெண் குழந்தையை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்டால் அறியாமை காலத்தில் என்ன செய்வார்கள்? அவங்களோட முகம் அப்படி கோபத்தால கருத்து விடும். அவங்களோட சமுதாயத்தோடு என்ன செய்வார்கள்? மறைவார்கள் வெட்கத்தில். அப்ப இங்க பாருங்க, ஏத்தவாரா என்ன செய்ய ரசூலுல்லாஹ் தனது தோழர்களை விட்டு மறைவார்கள். கழிவறை தேவையை நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழல் வந்தால், கழிவறை தேவை நிறைவேற்ற வந்தால் என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ் தனது தோழர்களை விட்டு மறைவார்கள். ஹத்தா யதவாரா அன் அஸ்ஹாபிஹி. சரி. இதுல வந்து இந்த இடத்துல இல் ஹாஜான்ற வார்த்தை நாங்க எப்படி புரிஞ்சு கொள்ளணும் சொன்னா, எப்படி புரிஞ்சு கொள்ளணும்? சரி. வகான இதா ذهب في سفره என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் ஒரு பிரயாணம் போனால், விளைஞ்சா போய் இல் ஹாஜான்னு என்ன அர்த்தம்? இங்க இந்த இடத்துல ஹாஜான்றது கழிவறை தேவைதான். என்ன தேவைதான்? கழிவறை தேவைதான். கழிவறை தேவையை நிறைவேற்றுவதற்காக வரும்போது விளைஞ்சா, அப்ப ரசூலுல்லாஹ் பிரயாணத்துல கழிவறை தேவையை நிறைவேற்ற வந்தால் தனது தோழர்கள் விட்டு என்ன செய்வாங்க? மறைவார்கள். புரியுதா? அப்ப அப்படி புரிஞ்சுங்க. வகான இதா ذهب في سفره للحاجة. ரசூலுல்லாஹ் பிரயாணத்தில் கழிவறை தேவை நிறைவேற்றுவதற்கு சென்றால், பிரயாணத்துல கழிவறை தேவை நிறைவேற்ற சென்றால் என்ன செய்வாங்க? அந்த வார்த்தைகளுக்குரிய பொருளை கொஞ்சம் குறிச்சுக்கோங்க. ஹத்தா யதவாராண்ட என்ன அர்த்தம்? மறைது. ஹத்தா யதவா தனது தோழர்களை விட்டு மறைவார்கள், மறைந்து கொள்வார்கள். புரியுதா சொல்றது? அப்படியே ரோட்ல பக்கத்துல அப்படியே குந்துறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் முஸ்லீம்கள் நாகரிகமும் கிடையாது. புரியுதா சொல்றது? அடுத்து பாருங்க, வகான யஸ்ததிரு பில் ஹதஃபி தாரத்தன். இந்த இடத்துல இந்த ஹதஃப் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வரும்போது என்ன அர்த்தம் அதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது மரக்கட்டை தானே, மரக்கட்டைகள். புரியுதா? அந்த மரக்கட்டைகளுக்கு மறைவதை அது குறிக்கும் அந்த வார்த்தை. எந்த வார்த்தை? ஹதஃப் என்ற வார்த்தை. இல்லைங்களா? அந்த ஹசபியா மரக்கட்டைகளுக்கு ரசூலுல்லாஹ் அப்படி மறைக்கக்கூடிய மரக்கட்டைகளுக்கு என்ன செய்வாங்க? மறைந்து கொள்வாங்கன்ற அர்த்தமும் அதுக்கு இருக்கிறது. உயர்வான இடங்கள்ல மறைவது இருக்குதுனே, அந்த ஒரு அர்த்தமும் அந்த வார்த்தைக்கு என்ன செய்து இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று எடுத்தீங்கன்னா வபிஹாயிஷின் நஹ்லி தாரத்தன், சில நேரங்கள்ல அதுக்கு மறைவாங்க. இன்னும் சில நேரங்கள் எதுக்கு மறைவாங்க? இப்ப பேரித்த மரத்துடைய இது தானே மரம், பேரித்த மரத்துக்கு என்ன செய்வாங்க? தண்டு தானே அது. அந்த பேரித்த மரத்துக்கு என்ன செய்வாங்க? அந்த ஹாயிஷுக்கு அதுக்கு மறைவார்கள். அடுத்தது சில நேரங்கள் வபி ஷஜரில் வாதி தாரத்தன், வபி ஷஜரில் வாதி தாரத்தன். அப்படி என்ன வாதண்டா? என்ன பள்ளத்தாக்கு தானே. இப்ப மரங்களை கொண்டு மறைந்த இடங்கள் இருக்குதானே.
அந்த மாதிரியான இடங்களை ரசூலாங்க மறைந்து அந்த தேவையை நிறைவேற்றுவாங்க. இதெல்லாம் நமக்கு எதை எடுத்து காட்டுது? ரசூல்லாவுடைய அந்த சிறந்த முன்மாதிரி. இந்த தேவையை ரசூலாங்க பிரயாணத்தில் எப்படி நிறைவேற்றி இருக்கிறார்கள். இப்போ நாங்கள் உம்ராவுக்கு சில நேரம் பஸ்ஸுகளில் போகிறோம், போய் வந்து சில நேரங்களில் அந்த தேவைகள் நிறைவேற்றுவது என்ன செய்கிறோம், அந்த வெளியான அந்த இடங்களுக்கு போகிறோம், திறந்த வெளிகளுக்கு போகும்போது என்ன செய்யணும், மறைவு இருக்க வேண்டும். மக்கள் இருப்பாங்கன்னா என்ன இருக்கணுமாங்க, மறைவுகள் இருக்க வேண்டும். மறைவான இடத்துக்கு போக வேண்டும் என்றது நமக்கு இந்த செய்தி என்ன செய்தி, இந்த செய்திகள் நமக்கு சொல்லித்தரு. புரியுதா சொல்றது? அதே போன்று ரஹ்மக்கல்லாஹ் அடுத்து எடுத்தீங்கன்னா வகான யர்தாது லி பௌலிஹி அல் மௌதிஅ தமிஸ். என்ன வருது? வகான சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் அந்த தேவையை வந்து நிறைவேற்றுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த மௌதிஅ தமிஸ் என்று சொன்னா அல்லையினு அர்ரஹு மினல் அர்த். சில நேரங்களில் பார்த்தீங்களா, சிறுநீர் வந்து என்ன செய்யும், ஒரு காய்ந்த இடமாக இருந்தால் திரும்ப என்ன செய்யும், தெறிக்க ஆரம்பிக்கும். அப்படித்தானே? நமக்கு தெறிக்க ஆரம்பிச்சிடும், கால் அது இதுக்கு என்ன செஞ்சிடும். அப்போ அதனால எப்படியான இடம் அது, அந்த மிருதுவான மண் இருக்குமா இல்லையா, இந்த அப்படியான இடங்கள் அது உறிஞ்சி கொள்ளுமா இல்லையா, அப்படியான இடத்துல தான் என்ன செய்வாங்க, அந்த தேவையை நிறைவேற்றுவார்கள். அந்த மௌதிஅ தமிஸ் என்பது அதுதான். அல்லையின லையின என்னது, மெதுவானது. அல்லையினு ரஹு மினல் அர்த். சரி, அடுத்தது நீங்க எடுங்க 9வது விடயம். வகான இதா ஜலஸ லி ஹாஜதிஹி லம் யர்ஃபா ஸௌபஹு ஹத்தா யதுனுவ மினல் அர்த். இது ஒரு முக்கியமான விஷயம். என்ன செய்யறது, போறதுல தூக்கிட்டு போறது இல்லை. சில போன கொள்ளை காலை மடிச்சு இதெல்லாம் தெரியும், அப்படி போறது கிடையாது. அந்த இடத்துக்கு போன உடனே அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு உட்காரும் வரை ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, தனது ஆடையை உயர்த்த மாட்டார். தனது ஆடையை உயர்த்த மாட்டாங்க. அப்படி உட்காரும் போதுதான் என்ன செய்வாங்க, ஆடையை உயர்த்தி கொள்வார்கள் என்பது முக்கியமான ஒரு விடயம். புரியுதா? 10வது சொல்றாரு, வகான இதா சல்லம அலைஹி அஹதுன் வஹுவ யபூல் லம் யருத்த அலைஹி. இப்ப நபி அவங்க அந்த தேவையை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற போது யாராவது சலாம் சொன்னால், நபி அவங்களுக்கு யாராவது சலாம் சொன்னால் என்ன செய்ய மாட்டாங்க, அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அதுக்கு பதில் சொல்வார்கள் என்ற வேற ஹதீஸ்களை நாங்க பார்க்கிறோம். சரி, இப்ப இது வந்து இதுல மொத்தம் எத்தனை வழிகாட்டல் கொடுக்கிறாரு? 10 வழிகாட்டல் கொடுக்கிறார். புரியுதா? ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் வுது. அடுத்த தலைப்பு என்ன? வுதுவில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல். கான யதவல்லஉ லிகுல்லி ஸலாத்தின் ஃபீ காலிபி அஹ்யானி. முதல்ல என்ன சொல்றாரு, நான் வாசிக்கும் போது உங்களுக்கு பொருள் நீங்களே சொல்லுங்க, அப்ப நல்லா என்ன செய்யும், இன்னும் லேசரி. கான யதவல்லஉ லிகுல்லி ஸலாத்தின் என்ன அர்த்தம்? ஒவ்வொரு தொழுகைக்கும் ரசூலுல்லாஹ் வுது செய்வர்களாக இருந்தார்கள். அடுத்து சொல்றாரு ஃபீ காலிபி அஹ்யானிஹி. அப்படி என்ன, பெரும்பாலும் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கும் வுது செய்வாங்க. காலிபன் என்ன, பெரும்பாலும். அஹ்யானோட வார்த்தை தனியா வந்தா சில வேலை, அதுல காலிபன்றது சேரும் போது என்ன, பெரும்பாலும் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கும் வுது செய்வார்கள். வருப்பமா, சில வேளை, இங்க வருப்பமான என்ன, சில வேளை சல்லா அஸ்ஸலவாத்தி பிவுதுஇன் வாஹித். என்ன செய்வாங்க, ஒரே வுதுவில் ரசூலுல்லாஹ் என்ன செய்திருக்கிறாங்க, பல தொழுகைகளை தொழுது இருக்கிறாங்க. புரியுதா? அப்ப எனவே இங்க என்ன, அதற்கும் என்ன இருக்குது, ஆதாரம் இருக்கிறது, வழிகாட்டல் இருக்கிறது என்பதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா சொல்றது? சரி, அடுத்து பாருங்க. வகான யதவல்லஉ, ரெண்டாவது வகா, நீங்களும் வாசிக்கிறா வாசிங்க. வகான யதவல்லஉ பில் முத்தி தாரத்தன். சில நேரங்கள் ரசூலுல்லாஹ் எப்படி உழுவு செய்வாங்க, முத்தன எனக்கு தெரியும், முத்தன என்ன, ஒரு நடுத்தரமான கை என்று சொல்லுவாங்க. அடிக்குறிப்பில் அப்படிதான் சொல்றாங்க. அதாவது நடுத்தரமான கை என்னது இப்படி சேர்த்து எடுக்கிற தண்ணி தான், இப்படி சேர்த்து எடுக்கக்கூடிய தண்ணீர். இந்த தண்ணீரை கொண்டு ரசூலுல்லாஹ் உது செய்பவர்களாக இருந்தார்கள். அது எப்படி, வபி சுலுசைஹி தாரத்தன் வருது. சுப்ஹானல்லாஹ். வபி சுலுசை, சுலுசண்டா எத்தனை, 3/1. அப்ப சுலுசைஹி என்றா 3/2, 3/2 கொண்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, சில நேரங்களில் உது செய்வார்கள். வபி அஸீத மின்ஹு தாரத்தன், சில நேரம் என்ன, அதை விட கொஞ்சம் கூடுதலாக அதிகமான தண்ணீரிலும் உது செய்வார்கள். அப்ப எனவே சிக்கனமாக தண்ணீரை என்ன செய்யறாங்க, பயன்படுத்தி இருக்கிறாங்க. 3வது சொல்றாங்க, வகான மின் ஐஸரின் நாசி
சப்பன் லிமா இல் வுது. ஐசரன் என்ன? எளிதானது. எளிதான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாராவது தண்ணீரை ஊத்துறது. ஒருத்தர் தண்ணீரை ஊத்தும் போது உழு செய்யறது என்பது என்ன? லேசி தானே. யாராவது ஒருத்தர் எங்களுக்கு தண்ணீரை ஊற்றும் போது உழு செய்வது என்பது என்ன? லேஸ். புரியுதா? அதான் சப் என்னது? ஊத்துறது. லிமா இல் வுது, வுதுவுக்காக தண்ணீரை ஊற்றுவது என்பது ஒரு எளிதான விஷயம். அப்ப அப்படி வந்து ரசூலுல்லாஹ்களுக்கு அப்படி தண்ணீரை ஊற்றி ரசூலுல்லாஹ் உழு செய்திருக்கிறாங்க. வயுஹذிரு உம்மத்தஹு மினல் இஸ்ராஃபி ஃபீஹி. என்ன அர்த்தம்? யுஹذிருன என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் எச்சரிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. எதை எச்சரித்தாங்க? வீண் விரயம், தண்ணீரை வந்து வீண் விரயம் செய்வதை ரசூலுல்லாஹ் தனது சமுதாயத்துக்கு எச்சரிப்பவர்களாக இருந்தார்கள். பாத்தீங்களா? இன்றைக்கு நாங்க உழு செய்யறது வந்து ரசூலுல்லாஹ் குளிக்கிறது எடுக்கிற தண்ணீரை விட அதிகம். புரியுதா? நபியா எவ்வளவு எந்த தண்ணீரை கொண்டு குளிப்பாங்க? எவ்வளவு? ஒரு சா, 4 கல். அப்படிதானே? எத்தனை? ஒரு சாண்டு எத்தனை கல்? 4 கல். புரியுதா? அப்ப அதை கொண்டு ரசூலுல்லாஹ் குளிப்பாங்க. இப்ப நாங்க உழு செய்யற தண்ணி எவ்வளோ? சரி, ஒரே முத்து, ஒரே முத்து. நீங்க வந்து இதை எங்க பார்க்கலாம்டா? தண்ணீரே இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் நான் சில நேரம் உம்ரால நாங்க இந்த இப்படியான தண்ணி கொண்டு உழு செஞ்சுப்போம். தண்ணீரே இல்லைன்னு வைங்களே, தண்ணீரே இல்லாத ஒரு இடத்துல உங்களுக்கு உழு செய்ய வேண்டி வருதுன்னு வைங்களே, இவ்வளவு தண்ணி தான் இருக்குதுன்னு வைங்களே, நீங்க உழு செய்வீங்க. என்ன செய்வீங்க? உழு செய்வீங்க. ஏன்னா தண்ணீர் இல்லை. அப்பதான் அது எங்களுக்கு தெரியும் பிராக்டிக்கலா. புரியுதா அவங்க சொல்றது? அதுதான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த உழு செய்யறது தண்ணீர் எவ்வளவு எடுப்பாங்கன்றதை பத்தி சொல்லக்கூடிய செய்தி. சரி, அடுத்து வாங்க 4வது விஷயம். وكان يتوضأ مرة مرة ومرتين ومرتين وثلاثا وثلاثا. என்ன சொல்லுது ஹதீஸ்? இந்த செய்தி என்ன சொல்லுது? ரசூலுல்லாஹ் உது செய்யும் போது ஒரு தடவை, மர்ரான இடத்துல ஒரு தடவையும் கழுவி இருக்கிறாங்க. உறுப்பை ஒரு தடவையும் கழுவி இருக்கிறாங்க. மர்ரத்தைனடா 2 முறையும் கழுவி இருக்கிறான். வசலாசன் வசலாசன் எத்தனை? 3 முறையும் ஒரு உறுப்பை கழுவி இருக்கிறான். وفي بعض الأعضاء مرتين وبعضهما ثلاثا. இப்படி செஞ்சுக்கலாம். எப்படி? ஒரே உதுவுல ஒரு உறுப்பை ரசூலுல்லாஹ் எடுத்தன 2 முறையும் கழுவி, ஒரு உறுப்பை 2 முறை கழுவி இருப்பாங்க. உதாரணம் முகத்தை 2 முறை, கை எத்தனை முறை கழுவாங்க? 3 முறை. இப்படி ஒரே உதுவுல இப்படியும் செய்யலாம். புரியுதா சொல்றது? ஒரே உதுவுல இப்படியும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருக்கிறார்கள். அடுத்து சொல்றாங்க வலம் யதஜாவதி ஸலாஸ கத். என்ன? 3 ரசூலுல்லாஹ் ஒருபோதும் தாண்டியது கிடையாது. 3 தான். எத்தனை தான்? 3 தாண்டக்கூடாது. இல்லைங்களா? 3 வந்து தாண்ட ரசூலுல்லாஹ் கடுமையாக எச்சரிச்சும் இருக்கிறாங்க. அதனால 3 தான். அதில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். புரியுதா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு என்ன செய்யும்? உழு செய்ய போனால் வஸ்வாஸ் வந்துடும். இல்லைங்களா? சிலவங்க பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப கழுவி கொண்டே இருக்கிறது. அப்போ இதெல்லாம் கூடாது. இது ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள். அடுத்து வாங்க 5வது. وكان يتمضمل ويستنشق تارة بغرفة. அதாவது ரசூல் யதமல்மலுன்னு என்ன அர்த்தம்? வாய் கொப்பளித்தல். அதே மாதிரி வயஸ்தன்ஷிக்னு என்ன அர்த்தம்? நாசிக்கு தண்ணீர் செலுத்தல். தாரத்தன் எப்படி செய்வாங்க? பிகர்ஃபா. அப்படி என்ன? ஒரு தடவை ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? அப்படி எடுத்து ரசூலுல்லாஹ் செய்வாங்க ஒரு தடவை. அல்லது வத்தாரத்தன் அடுத்து என்ன? பிகர்ஃபத்து 2 முறை எடுத்து ரசூலுல்லாஹ் செய்திருக்கிறாங்க. வத்தாரத்தன் பிஸலாஸ் 3 முறை என்ன செய்திருக்கிறாங்க? செய்திருக்கிறாங்க. வகான யஸீலு பைனல் மத்மலதி வல் இஸ்தின்ஷாக். என்ன அர்த்தம்? யஸீலுன்னு என்ன அர்த்தம்? இங்க ரெண்டையும் சேர்த்து தான் செய்வாங்க. ரெண்டையும் என்ன செய்வாங்க? சேர்த்து செய்வார்கள். இங்க தாரத்தன் வரல. வகான யஸீலு பைனல் மத்மலதி வல் இஸ்தின்ஷாக். அப்ப அது ரெண்டும் நாங்க ஒரே வந்து தனித்தனியா தண்ணீர் எடுப்பது அல்ல. வாய் கொப்பளிக்க தனியாக தண்ணீர் எடுத்து, நாசிக்கு தனியாக தண்ணீர் எடுப்பது அல்ல. எப்படி செய்யறது? ரெண்டுக்கும் ஒரே தடவையாக தண்ணீர் எடுத்து அதை செய்தல் என்பதுதான் இதனுடைய பொருள். வகான யஸீலு பைனல் மத்மலதி வல் இஸ்தின்ஷாக். 6வது வாசிங்க பாபம். யஸ்தன்ஷிகு பில் யமீனி வயஸ்தன்ஷிரு வயஸ்தன்சிரு பில் யுஸ்ரா. சரியா? அத பாருங்க. யஸ்தன்ஷிக் என்ற வார்த்தை ஒன்று இருக்குது, யஸ்தன்சிர் என்ற வார்த்தை ஒன்று இருக்கு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. யஸ்தன்ஷிக் என்ன அர்த்தம்? நாசிக்கு தண்ணீரை செலுத்துறது. அடுத்ததுல வருது யஸ்தன்சிர் என்ற வார்த்தை. என்ன அர்த்தம்? என்ன? சீர்றது. என்ன செய்யறது?
அப்ப வக்கான யஸ்தன்ஷிகு பில் யமீன் என்ன அர்த்தம்? வலதால தான் ரசூலுல்லாஹ் தண்ணீரை வாய்க்கு நாசிக்கெல்லாம் செலுத்துவாங்க. வயஸ்தன்சிரு பில் யுஸ்ரா என்ன இடதால சீருவார். இடதால என்ன செய்வாங்க? சீருவார்கள். இடதால சிந்துவாங்கன்றதான் அதனுடைய பொருள். சரி. அதே போன்று வலம் யதவவ்வ இல்லா தமல்மல வஸ்தன்ஷக என்ன அர்த்தம்? வலம் யதவவ்வ இல்லா தமல்மல வஸ்தன்ஷக அப்படிங்க. ரசூலுல்லாஹ் இந்த ரெண்டும் செய்யாம உழு செய்தது இல்லை. இந்த ரெண்டும் ரசூலுல்லாஹ் எப்போது உழு செய்யும் போதும் என்ன செய்வாங்க? வாய்க்கும் நாசிக்கும் தண்ணீர் செலுத்துவாங்க. இப்ப இதை வந்து சிலவங்க இப்ப குர்ஆன்ல வரும்போது 4 உறுப்புகள் வருது தானே. குர்ஆன்ல எத்தனை உறுப்பு வருது? 4 உறுப்புகள் வருது. என்னென்ன வருது? முகம், கை, மசுகும், கால்களும் வருது. எனவே முகம் என்று சொல்லுகின்ற போது சிலர் என்ன செய்வாங்க? வாய்க்கு நாசிக்கு தண்ணீர் செலுத்த ஒரு சுண்ணத்தான விடயமா பார்ப்பாங்க. ஆனா இப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்? நபி அவர்கள் இதை எப்போது உதவு செய்யும் போதும் விட்டது கிடையாது. இல்லையா? சுண்ணத்தின அலட்சியமாக அப்படி போகலது என்ற ஒரு விஷயம் அது. புரியுதான் சொல்றது? ஏன்னா முகம் என்று சொல்லும் போது முகத்தில் உள்ள உறுப்புகள், முகத்தில் உள்ளது அது என்னது? வாய் என்றது, நாசி என்றது. சரி, அடுத்த சொல்றாங்க 8வது வாசிங்க. வகான யம்சஹு ரஅஸஹு குல்லஹு. வகான யம்சஹு ரஅஸஹு குல்லஹு என்ன அர்த்தம்? யம்சஹு என்ன அர்த்தம்? மஸ்ஹ். இப்ப வகான யம்சஹு என்ன சில வார்த்தையில பாத்தீங்களா மஸ்ஹண்டா எங்களுக்கு தெரியும், யம்சஹுண்டா சில நேரம் புரியாம இருக்கும். அப்படித்தானே? மஸ்ஹண்டா டக்குனு வரும், யம்சஹுண்ட வார்த்தை எங்களுக்கு புரியாம இருக்கும். வகான யம்சஹு ரஅஸஹு குல்லஹு அப்படின்னா சொல்லுவாங்க முழு தலையையும் மசுகு செய்வாங்க. முழு தலை முழுவதும் என்ன செய்வாங்க? மசுகு செய்வார்கள். வதாரத்தன் யுக்பிலு பியதைஹி வயுத்பிரு. வதாரத்தன் யுக்பிலு பியதைஹி வயுத்பிரு. யுக்பிலுன்னா அர்த்தம் என்ன? இப்ப முன்னால கொண்டு வரதுதான். யுத்பிருன்னா பின்னால கொண்டு போறது. யுத்பிருன்னா என்னது? பின்னால கொண்டு போறது. இப்படி கொண்டு போய் என்ன செய்வாங்க? இப்படி கொண்டு போய் திரும்ப கொண்டு வருவார்கள். புரியுதா சொல்றது? இப்படி செய்வார்கள். எனவே முழு தலையும் மசுகு செய்வாங்க. அப்ப மசுகுல பாத்தீங்கன்னா சிலவங்க இப்படி மசுகு செய்யறாங்க. அப்படி அல்ல, மசுகுடைய முறை என்பது எங்களுக்கு என்னதான் அது என்ன சொல்லுவாங்க? முழு தலையை என்ன செய்வாங்க? மசுகு செய்பவர்களாக இருந்தார்கள். அடுத்து வாங்க. வகான இதா மஸஹ அலா நாசியதிஹி கம்மல அலல் இமாமா. என்ன அர்த்தம்? என்ன இப்ப நாசியத்தன் என்ன? இந்த முன்னெற்றி, இந்த முன்பகுதி இருக்கு, இதுதான் நாசியான்றது. இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? எங்க வருது அது? சூரத்து அலக்ல எப்படி வருது? நாசியத்தின் காதிபத்தின் காத்தியா. பொய், அந்த பொய் உரைக்கக்கூடிய தவறுக்கு முன்னேற்றுவோம் கொண்டு வருது. அதே மாதிரி எந்த துவால நாங்க படிக்கிறோம்? வாந்த ஆகிதும் பினாசியத். நைட்ல நாங்க தூங்கும் போது ஒரு துவால பாத்தீங்கன்னா வாந்த ஆகிதும், உனது பிடியில் தான் முன்னேற்ற ரோமங்கள் இருக்கின்றன. சரி, அப்ப எனவே வக்கான அப்ப ரசூலுல்லாஹ் இப்ப தலைப்பாகை அணிந்திருந்தால், இமாமான தலைப்பாகை, இமாமான என்ன வார்த்தையை பார்த்துக்கோங்க. தலைப்பாகை அணிந்திருந்தா தலைப்பாகை மீது மசுகு செய்யறது என்பது இங்க இருந்து ஆரம்பிப்பாங்க. எங்க இருந்து ஆரம்பிப்பாங்க? இங்க நெற்றியில இருந்தது இப்படிதான் ஆரம்பிச்சு அதுக்கு மேலால மசுகு செய்வாங்க. அதுக்கு மேலால மசுகு செய்வார்கள். அப்ப அது அப்படி என்ன செய்வாங்க? கம்மலனா முழுமையாக்குவாங்க. கம்மல அலல் இமாமா. அதை கழட்ட மாட்டாங்க. அதை மேல என்ன செய்வாங்க? மசுகு செய்வார்கள் என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்வது. இது 9வது விஷயம். சரி, 10வது பாருங்க. வகான யம்சஹு உதுனைஹி ظاهرهما وباطنهما مع راسي. مع راسي அப்படி என்ன அர்த்தம்? வகான யம்சஹு உதுனைஹி. உதுனைஹி என்ன அர்த்தம்? இரண்டு காதுகள். இரண்டு காதுகள் ரசூலுல்லாஹ் மஸ்ஹ் செய்யும் போது ظاهرهما وباطنهما. ظاهرண்டா வெளிப்பகுதி, பாத்தினண்டா உள்பகுதி, ரெண்டையும் ரசூலுல்லாஹ் மஸ்ஹ் செய்வாங்க. மஅ ரஅஸிஹி என்ன? தலையோடு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ரெண்டுக்கும் வந்து ஒரே தடவை தான். கையை ரசூலுல்லாஹ் தண்ணீரை நனைச்சு எடுத்தாங்கண்டா எடுத்து ரெண்டு மஸ்ஹ் தான் ஒன்றாதான் நடக்கும். புரியுதா சொல்றது? இப்ப காதை வந்து முகத்தோட சேர்க்க மாட்டாங்க. காதை முகத்தோட சேர்த்தா என்ன செய்யணும் சொல்லுங்க? காதை முகத்தோட சேர்த்தா கழுவு வேணும். அப்படித்தானே? இப்ப முகத்தெல்லாம் என்ன சொல்றாங்க குர்ஆன்ல? கழுவு தான் சொல்றான். இப்ப காதை வந்து தலையோட சேர்க்கிற காரணத்தால என்ன செய்யப்படுது? மஸ்ஹ். அதனாலதான் மஸ்ஹ் என்பது. அதனாலதான் அல் உதுனானி மினர் ரஅஸ் என்ற ஹதீஸ்ல வரும்.
இப்ப ஒரு சட்டம் சொல்லுவாங்க, இஹ்ராம்ல நீங்க பாத்தீங்கன்னா குளிருக்கு காதுல அந்த இதை போட்டுக்குவாங்க, ஒன்று தானே, தொப்பி இல்ல அது தெரியுது, ஒன்று போடுவாங்க தானே, ரெண்டா மறைச்சி. இஹ்ராமோடு இதை போடுற போது இந்த ஹதீஸை கொண்டு வருவாங்க. புரியுது அவன் சொல்றது, என்ன தலையை மறைக்க கூடாது தானே, இஹ்ராம் என்ன செய்யக்கூடாது, எதை மறைக்கக்கூடாது, தலையை மறைக்க கூடாது. அப்ப தலையை மறைக்க கூடாதுன்னு சொல்லும் போது இப்ப காதுகள் தலையோடு சேர்ந்தது என்று வரும்போது என்ன செய்யக்கூடாது, அதையும் மறைக்க கூடாது என்ற ஒரு சட்டத்தையும் என்ன செய்வாங்க, சொல்வார்கள். புரியுதா? சரி. அதே மாதிரி 11வது விஷயத்தை பாத்தீங்கன்னா, وكان يغسل رجليه اذا لم يكونا في خفين ولا جوربين. அப்ப وكان يغسل رجليه என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹ் தனது இரண்டு கால்களையும் கழுவுவர்களாக இருந்தார்கள். இதா லம் யகூனா ஃபீ குஃபைன், அதுல எது இல்லா சந்தர்ப்பத்துல, காலுறைகள் இல்லா சந்தர்ப்பத்துல. ஜௌரப்னு சொன்னா என்னது, அதுவும் ஒரு இது மாதிரி தான், ஷூ மாதிரி ஒன்று தான், தோலால் செய்யப்பட்டது. அப்ப அப்படியானவைகள் அணியாமல் இருந்தால் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, கால்களை கழுவுவார்கள். அடுத்து பாருங்க, வகான வுதுஉஹு முரத்தபன் முத்தவாலியா, வகான வுதுஉஹு முரத்தபன் முத்தவாலியா வலம் யுஹில்ல பிஹி மர்ரத்தன் வாஹிதா. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வுது எப்படி தான் இருந்துச்சு, முரத்தபான என்ன, தர்தீப் இல்லையா, தர்தீபா இருந்துச்சு. முத்தவாலியாண்டா தொடர்ச்சி, ரெண்டும் இருக்கும். இதை ரசூலுல்லாஹ் ஒரு முறை கூட இதை விட்டது கிடையாது. இப்போ நாங்கள் சென்ற தர்பியால கூட ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னோம், தர்தீப்ல ஒரு சட்டம் சொன்னோம் உங்களுக்கு. தர்தீப்ல ஒன்று வாஜிப் ஒன்று சுன்னான்னு சொன்னோம். தர்தீப்ல ஒன்று வாஜிப் ஒன்று சுன்னா. எது வாஜிப் எது சுன்னான்னு படிச்சோம் இல்ல. தர்தீப நான் சென்ற தர்பியால ஞாபகம் நினைக்கிறேன், தர்தீப ரெண்டா பிரிச்சு சொன்னோம், அப்படித்தானே, தர்தீப ரெண்டாக பிரிச்சு சொன்னோம், ஒன்று வாஜிப் ஒன்று சுன்னா. இல்ல, தர்தீப்ல ஒன்று வாஜிப் ஒன்று சுன்னா. குர்ஆன்ல வந்த 4 உறுப்பு இருக்கே, அதை மாத்தக்கூடாது. அதை மாத்தினா வுது பாத்தில். புரியுது சொல்றது, குர்ஆன்ல வந்துச்சே, ஃபக்ஸிலு உஜூஹக்கும் வஐதியக்கும் இலல் மராஃபிகி வம்ஸஹு பிருஊசிக்கும் வஅர்ஜுலக்கும் இலல் கஅபைன். இந்த 4 இருக்கு, இது இந்த 4 குர்ஆன் சொல்லக்கூடியதானே, அல்லாஹ் சொல்லக்கூடியதானே. இந்த 4 உறுப்புல ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, முகத்தை கழுவ முந்தி கையை கழுவிட்டாருன்னு வைங்களே, வுது என்ன, பாத்தில் இல்லையா, வுது பாத்தில். காலை கழுவிட்டு தலையை மசூ செய்யறார், வுது என்ன, பாத்தில். சரியா, இது வாஜிப் இந்த 4 உறுப்புல. அடுத்தொன்னு சொன்னோம் தர்தீப்ல சுன்னான்னு சொன்னோம். அதே தர்தீப்ல சுன்னா, ஒருத்தர் வலத கழுவ வந்து இடத கழுவுறார், கை என்ன செய்யறாரு, இடத கழுவிட்டு வலத கழுவுறார். இது வந்து முழுவ பாத்தில் ஆக்காது, வுது என்ன செய்யாது, இது பாத்தில் ஆக்காது. புரியுது அவன் சொல்றது. இப்ப காலை வந்து வலத கழுவ வந்து இடத கழுவுறார். அப்ப இது இந்த தர்தீப் இந்த இடத்துல என்ன, சுன்னா. அப்ப இதை வந்து மாத்துறது வுதுவ முறிக்காது, அவர் சுன்னாக்கு மாறு செய்யற. புரியுது அவன் சொல்றது இல்லையா, அந்த வருஷன்றது அந்த ஒரே உறுப்புல மாறும் போது அதை என்ன செய்யாது, உழுவ பாத்தில் ஆக்காது. ஆனா அந்த 4 உறுப்புல அது என்னது சொல்லுங்க, வாஜிப். அடுத்த முத்தவாலியாக்கு நாங்க ஒரு விளக்கம் சொன்னோம். முத்தவாலியா தொடர்ச்சி என்பது நாங்க பொதுவாக எப்படி விளங்கிக் கொள்ள வேணும், அதாவது உறுப்பு காயறதுக்கு முன்னால் அடுத்த உறுப்பு கழுவுறதான் இல்லையா. ஒருத்தர் வந்து உழு செஞ்சு கொண்டிருக்கிறாரு, அவசரமான ஒரு போன் வருது, பேசுறாரு இல்லையா, பேசிட்டு போறாரு, அந்த உறுப்பு காஞ்சிட்டுண்டா அங்க முத்தவாலியா இல்லை, திரும்ப அவர் உதவி செய்யணும், ஆரம்பிக்கும், புதுசா ஆரம்பிக்கும். உறுப்பு காஞ்சிட்டுண்டா, உறுப்பு காயல்ல ஈரம் இருக்குதுன்னா என்ன செய்யலாம், அவருக்கு அந்த உதுவை கண்டினியூ பண்ணலாம். புரியுதா, அந்த மாதிரி சட்டம். புரியுதா சொல்றது. சரி, 13வது விஷயம் வாசிங்க. வகான யப்தஉ வுதுஅஹு பித்தஸ்மியா, வகான யப்தஉ வுதுஅஹு பித்தஸ்மியா என்ன அர்த்தம், நபி அவங்க உதுவை எப்படி ஆரம்பிப்பாங்க, பிஸ்மில்லாஹ் என்று ஆரம்பிப்பவர்களாக இருந்தார்கள். நபி அவங்க வுதுவை பிஸ்மில்லாஹ் என்று ஆரம்பிப்பவர்களாக இருந்தார்கள். வயகூலு ஃபி ஆகிரிஹி, அதனுடைய கடைசியில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன
வஜஅல்னி மினல் முத்தஹிரின். இங்க தா கொடுக்கிறார். தா வந்து என்ன? திருமிதி. இப்ப அப்துஹு வ ரசூலுஹு வரைக்கும் எந்த வருது? அப்துஹு வ ரசூல் வரைக்கும் எந்த ஹதீஸ் கிரந்தத்தில் வருது? முஸ்லிம்ல. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு. அந்த பகுதி மட்டும் தனியா எங்க வருது? முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூல்ல வருது. இது மொத்தமா எங்க வருது? திருமிதில வருது. இந்த ரிவாய் சம்பந்தமான சில விமர்சனங்கள், இந்த கடைசி வார்த்தை சம்பந்தமா அல்லாஹ் வஜஅல்னி மினத் தவாபின் வஜஅல்னி மினல் முத்தஹிரின் என்பதை பொறுத்தவரையில அதுல என்ன இருக்குது? சில விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் அப்ப இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் இது என்னதான்? ஆதாரப்பூர்வமானதான். அவர் ஜாதுல் மாதுல கொண்டு வராருன்னா என்ன அர்த்தம்? அவரிடம் இது என்னது? ஆதாரப்பூர்வமானது. புரியுதா? எனவே அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவாபீன் என்ன என்ன அர்த்தம்? என்னை தௌபா செய்பவர்கள் என்றும் உன்னிடம் பாவ மன்னிப்பு தேர்தல் என்றும் உள்ளவராக என்னை ஆக்குவாயாக. வஜஅல்னி மினல் முத்தஹிரின் என்னென்ன? என்னை பரிசுத்தமான என்றும் உள்ளவராக என்னை ஆக்குவாயாக என்றது இது திருமிதியுடைய ரிவாய். அடுத்த ஒரு ரிவாயத்தை கொண்டு வராரு. வயக்கூல் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக் என்றது. இது வந்து அவர் இதுல கொடுக்குறது ஹாக்கிம்ல வரக்கூடிய ஒரு ரிவாயத் தான். இது ஆதாரபூர்வமானதான். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக் என்று ஓதுவது. அப்ப எனவே 14வது சொல்றாரு, வலம் யகுல் ஃபி அவ்வலிஹி நவைது ரஃஅல் ஹதஸி வல இஸ்திபாஹத ஸலாத்தி லா ஹுவ வல அஹதும் மின் அஸ்ஹாபிஹில் பத்தா. இல்லைங்களா? இப்ப வலம் யகுல் ஃபி அவ்வலிஹி என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் சொல்லவில்லை. எப்படி? நவைத்து நான் நியத்து வைத்தேன். ரஃஅல் ஹதஸி என்ன? தொடக்கை நீக்குவதாக. ரஃஅன உயர்த்துறது தானே ஹதஸ். இப்போ இது வந்து தொடக்கை நாங்கள் ரெண்டா படித்தோம். தொடக்கு என்ன? வெறும் தொடக்கு, சிறு தொடக்கு. இப்போ உது எதில் வரும்? சிறு தொடக்கு. அப்போ சிறு தொடக்கை நான் நீக்கிக் கொள்கிறேன். அதே மாதிரி தொழுகையை நான் இதன் மூலம் தொழுகையை ஹலாலாக்க தேடுகிறேன், ஹலாலாக்க அனுமதித்துக் கொள்கிறேன். இப்படி எதையும் ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்க. புரியுதா? ரசூலுல்லாஹ்ங்களோ வல அஹதும் மின் அஸ்ஹாபிஹில் பத் அப்படின்னு நபி தோழர்களை யாருமோ எப்போதுமோ அவங்க என்ன எப்போதும் அப்படி ஒன்று சொன்னதே கிடையாது. அப்போ உதுவக்கூடிய நீயத்து எங்க தான்? உள்ளத்துல நான் ஒரு நியத்து வைத்துக் கொள்றது. புரியுதா சொல்றது? அப்ப எனவே நியத்தை வந்து என்ன செய்யக்கூடாது? நாங்க வாயால் மொழிதல் என்பது கிடையாது. அது பிதா. 15வது விஷயம் என்ன? வலம் யகுன் யதஜாவஸ் அல் மிர்ஃபகைனி வல் கஅபைன். அப்ப ரசூலுல்லாஹ் உலூ செய்யும் போது இப்ப முழங்கை கரண்டை கால் இருக்குது. இப்ப அந்த அளவுக்கு அதை தாண்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க? செய்பவர்களாக இருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். அடுத்தது பாருங்க, 16வது வலம் யகுன் யஅதா தன்ஷீஃப அவாஇஹி. அப்படின்னு அர்த்தம். யஅதாத் என்ற வார்த்தை என்ன? வளமையாக இருக்கல்ல. எது ரசூலுல்லாஹ் வளமையா இருக்கல்ல? இது தன்ஷீஃப அவாஹி என்ன? உறுப்புகளை துடைக்கிறது. அப்ப உழு செஞ்சுட்டு நாங்க டிஷ்யூவால துடைப்பம் தானே, இப்படி துடைக்கிறது. இப்படி அந்த துடைப்பது என்பது அதை காய வைக்கிறது. தன்ஷீஃப்னா அந்த ஜஃப், அதை காய வைக்கிறது. இந்த முறை இருக்குது துடைத்து. இது வந்து ரசூலுல்லாஹ் வளமையாக இருக்கல, செய்யவே இல்லை அர்த்தம் கிடையாது. என்ன இருக்கல? இது வளமையாக இருக்கவில்லை என்றா என்ன? அப்ப என்ன அர்த்தம்? அனுமதி இருக்குது. என்ன இருக்குது? அனுமதி இருக்குது. இது வளமையாக இருக்கவில்லை. என்ன இப்ப சிலவங்க சொல்றாங்க, உது செய்தா அந்த உளுடைய உறுப்பை துடைக்கவே கூடாது என்று சொல்றாங்க. அப்படி தடை எதுவும் வரல. இல்லைங்களா? சொல்லாங்க உது செய்தால் உதுவுக்கு சொன்ன சிறப்பு இருக்குதானே, அந்த சிறப்பு தான். துடைக்கிறதால் அந்த சிறப்பு இல்லா போகும் சிலவங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. புரியுதா சொல்றது? அப்படியான எந்த ஒரு எந்த தடையும் வரல. அடுத்து வாருங்க, 17வது வகான யுஹல்லிலு லிஹியதஹு அஹ்யானன் வலம் யுவாதிப் அலா ذلك. என்ன அர்த்தம்? தாடி இருக்குதானே, இப்ப தாடியை வந்து உள்ளுக்கு அந்த குடைந்து கழுவக்கூடிய முறை இருக்குதானே உள்ளுக்கு. இதை வந்து ரசூலுல்லாஹ் சில பொழுது செய்வார்கள். வலம் யுவாதிப் அலா ذلك என்ன? அது ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியாக செய்யல. என்ன செய்வாங்க? முகத்தை கழுவுறது கட்டாயம். முகத்தை கழுவுறது என்ன? கட்டாயம். சஹூபிரூசிக்கும். எனவே தாடியை கழுவும் போது இப்ப தாடியுடைய இதுல தண்ணி படுதுன்னா ஓகே. அதை உள்ளுக்கு இப்படி தாடி கழுவுறது என்ற பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் என்னது சில பொழுதுகள் அப்படி செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. 18வது சொல்றாரு, வகான யுஹல்லிலு பைனல் அஸாபி வலம் யகுன் யுஹாஃபிஸ் அலா ذلك. அப்படின்னு அர்த்தம், விரல்களை குடைந்து கழுவுறது இருக்குதானே, விரல்களை குடைந்து கழுவுறது அதை வந்து ரசூலுல்லாஹ் செய்வாங்க. ஆனா வந்து அதுவும் தொடர்ந்து என்ன செய்யறது?
அப்படி பேணுவனாக இருக்கல. அந்த உறுப்புகள் கழிவுபடணும், தண்ணீரை நல்லா ஊற்றி கழிவுபடணும். எதை அவன் சொல்றது, அந்த உறுப்புகள் நன்றாக கழிவுபடணும் என்றது முக்கியமானது. சரி, அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா 19வது விஷயம், வலம் யகுன் மின் ஹதிஹி அன் யசுப்ப அலைஹில் மாஉ குல்லமா தவல்லா வலாக்கின் தாரத்தன் யசுப்பு அலா நஃப்ஸிஹி வருப்பமா ஆவனஹு மன் யசுப்பு அலைஹி அஹ்யானன் லிஹாஜத்தின். இப்போ யசுப்பட வார்த்தைக்கு நாங்கள் பொருள் படிச்சோம் என்ன இல்லைங்களா? இதுல நீங்க நோட்ஸ் எடுத்து அவங்க எழுதிக்கொள்ளலாம். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து ஒவ்வொரு தடவை உது செய்யும் போதும் இன்னொருத்தர ஊத்த வேண்டும், ஊத்தக்கூடிய வலிமை, தண்ணீரை ஊற்றக்கூடிய அந்த முறை என்பது கிடையாது. சில நேரங்கள் நபி அவங்களே என்ன செய்வாங்க, ஊற்றி உழு செய்து கொள்வார்கள். சில நேரங்கள்ல நபி அவங்க அதுக்கு என்ன ஒருத்தரோட உதவி தேவைப்பட்டா அப்படியும் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, தண்ணீரை ஊற்றி உது செய்திருக்கிறார்கள் என்பதை இதுல குறிப்பிட்டாங்க. இதுல மொத்தம் எத்தனை விஷயம் வருது? 19 விஷயம் வருது. அப்ப நாங்க அந்த சுத்தம் என்ற அந்த ஆரம்ப தலைப்பில் எத்தனை விஷயம் படித்தோம்? 10 விஷயம். எத்தனை விஷயம்? 10 விஷயம். இதுல எத்தனை விஷயம்? 19 விஷயம். இப்போ நீங்க முடிஞ்சா நீங்க பிரிண்ட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் குறிப்பு எடுத்துக்கொள்ளலாம், சில வார்த்தைகளுக்குரிய பொருளை எழுதி கொள்ளலாம். புரியுதா? நீங்க போன்ல பார்க்கும்போது ஓகே தான், ஆனால் சில சொற்கள் என்ன செஞ்சு உங்களுக்கு சில அறிமுகம் இல்லாத சொற்களுக்கு என்ன செய்ய முடியும், அந்த பொருளை குறிச்சு கொள்ளலாம். ஓகேயா? சரி, அப்ப நாங்கள் இன்றைக்கு பாடத்தை இதோடு நிறைவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த பாடத்தை நாங்கள் அடுத்த வகுப்புல தொடருவோம். ஹதீயு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மஸ்ஹி அலல் குஃபைன் என்ற தலைப்பு. கொஞ்சம் நீங்க இன்றைக்கு பாடத்தை மீட்டும் ஒவ்வொருத்தர் ஆரம்பிங்களேன், அது செஞ்சுக்கணும். முதலா பாயிண்ட் யார் சொல்றீங்க? ஆரம்பிங்க யாராவது. முடிச்சு அப்படிதான் முடிக்கணும், இல்லாட்டி சரி வராது. முதல்ல யார் ஆரம்பிங்க? தலைப்பு என்ன முதலாவது? அரபு சொல்லுங்க. அரபு ஃபித் தஹாரதி வ கதாயில் ஹாஜா, அப்படிதானே? சுத்தத்திலும் கழிவறை தேவைகள் நிறைவேற்றுவதிலும் உள்ள வழிகாட்டல். முதலாவது விஷயத்தை யார் சொல்றீங்க? அரபுல நீங்க சொன்ன ஆஃப்தல், அரபுலே சொன்னீங்கன்னா மிக சிறந்தது. இல்லாட்டி அப்படி சொல்ல முடியும், அரபுல சொல்லுங்க, அல்லது இதை மட்டும் சொல்லுங்க. அப்புறம் சொல்லுவாங்க கழிவறை தேவைக்கு நுழையும் போது அல்லாஹ் மினி அதுமின் குபுஸ் வல் கபாயிஸ் சொல்வார்கள். இத ஹரஜ உஃப்ரான். சரி, ரெண்டாவது யாரா சொல்லுங்க? அப்படின்னா உட்கார்ந்து தான் சொல்லுவாங்க, அவங்களோட கழிவறை தேவை அதிகம் என்ன செய்வாங்க, நிறைவேற்றுவர்களாக இருந்தார்கள். ஓ ஓ எபூல் எபூல் சிறுநீர் கழிக்கிறது. சரியா? அடுத்து சொல்லுங்க. தாரத்தன் بالأحجار تارة ويجمع بينهما تارة. என்ன சுருக்கம், என்ன அர்த்தம்? கல்லை கொண்டு சுத்தம் செய்வார்கள், தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்வார்கள், கல்லும் தண்ணீரையும் சேர்த்து சுத்தம் அப்படி சுத்தம் செய்வாங்க. அப்படி சுத்தம் செய்வாங்க. அப்படி என்னது? சரி, அடுத்து யாராவது சொல்லுங்க. நாலாவது என்ன? தண்ணீரை கொண்டோ கற்களை கொண்டு சுத்தம் செய்யும் போது எதனால சுத்தம் செய்வாங்க? இடது கையால். ஓகே, அஞ்சாவது யாராவது வாசிங்க டக்குனு. யார் வாசிக்கிறீங்க? செஞ்சாங்க தண்ணீரை கொண்டு சுத்தம் செஞ்சா அப்புறம் கையை என்ன செய்வாங்க, மண்ணில் தேய்ச்சி கையை கழுவக்கூடியவங்களா இருந்தான், சுத்தப்படுத்துவாங்க. சரியா? சரி, ஆறாவது யார் சொல்றீங்க? சஃபர்ஹி லில் ஹாஜா இன்தலக அன் அஸாபி. என்ன அர்த்தம்? பயணத்தில் கழிவறை தேவை நிறைவேற்ற ஏற்பட்ட என்ன செய்வாங்க, சஹாபாக்கிட்டு மறைவான இடத்துக்கு செல்வாங்க, அவங்களை விட்டு மறைந்து கொள்வாங்க. சரி, ஏழாவது யார் சொல்றீங்க? வாசிக்க இல்லாட்டி விஷயத்தையா சொல்லுங்க. எல்லாரும் அரபுல எல்லாத்தையும் வாசிக்க வேண்டிய இல்லை, டக்குன்னு சொல்லி முடிச்சு அப்படி போகலாம். ஏழாவது விஷயம் என்ன? ரசூலுல்லாஹ் எப்படி மறைவாங்கன்றத சில மரங்கள் உள்ள ஓடைகள் மரங்கள் உள்ள இடங்களுக்கு மறைந்து அந்த தேவையை நிறைவேற்றுவோம். சரி, எட்டாவது யார் சொல்றீங்க? இல்லை நீங்க இல்லை, வேற யாராவது? வேற யாரும் சொன்னாலே ரசூலுல்லாஹ் அந்த எந்த மாதிரி இடத்துல மெதுவான மண் உள்ள இடங்களை தான் என்ன செய்வாங்க, அந்த சிறுநீர் கழிப்பாங்க. சரியா? அடுத்து சரி,
9 யார் சொல்றீங்க? அந்த இடத்துல போய் உட்காரும் போது ஆடை என்ன செய்வாங்க? உயர்த்துவார்கள். சரி. 10வது யார் சொல்றீங்க? ரசூலா அந்த சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கும் போது யாரா சலாம் சொன்னால் பதில் சொல்ல மாட்டார், பிறகு பதில் சொல்லுவோம். சரி. அடுத்தது உதுல வந்து மொத்தம் 19 விஷயம் இருக்கு. முதலாவது விஷயம் அவசரமா சொல்லுங்க, யார் சொல்றீங்க? ஒவ்வொரு தொழுகையும் பெரும்பாலுமா அந்த வார்த்தையெல்லாம் கவனிச்சுக்கோங்க, அந்த வார்த்தையெல்லாம் முக்கியமானது. பெரும்பாலும் என்ன செய்வாங்க? ஒவ்வொரு தொழுகைக்கும் உதவு செய்வாங்க. சில நேரங்கள் என்ன செய்வாங்க? ஒரே உதுவை கொண்டு பல தொழுகைகள் சொல்லுவாங்க. சரி. ரெண்டாவது, ஒரு முத்த அளவு கொண்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? உது செய்வார்கள். சில நேரங்களில் அதில் 3/2 அல்லது அதை விட அதிகமா. சரி. மூணாவது சொல்லுங்க. சில நேரம் வந்து யாராவது தண்ணீரை ஊற்றி உழவு செய்யறது அது எளிதான முறை. ரசூலுல்லாஹ் எதை எச்சரிப்பாங்க? வீண் விரயத்தை எச்சரிப்பதாக இருந்தாங்க. 4வது, சில நேரங்களில் ஒரே உழுவில் எப்படி செய்வாங்க? 2 முறையும் கழுவாங்க, 3 முறையும் கழுவாங்க. சரி, இதெல்லாம் சுன்னத் தான். அடுத்து 5வது, 2க்கும் ஒரே தடவை தண்ணி எடுக்கிறது. வாய் கொப்பளிப்பு நாச ஒரே தடவை தண்ணி எடுக்கிறது. அல்லது இரண்டு தடவை எடுத்து சொல்லுவாங்க, அவ்வாறு கழுவுவாங்க. அல்லது 3 தடவை எடுத்து என்ன செய்யறாங்க? கழுவி இருக்கிறாங்க. சரியா? சரி. அடுத்தது, வலது கையால் வந்து நாசிக்கு தண்ணி சரி, இடதுகால் சீர்வது. சரி. 7வது, ஏழாவது என்ன? ரசூலுல்லாஹ் எப்போது உழு செய்தாலும் என்ன செய்வாங்க? வாய் கொப்பளித்து என்ன செய்வாங்க? நாசிக்கு தண்ணீர் செலுத்துவாங்க. சரி. 8வது, முழு தலையும் மசூல் செய்வாங்க. முன்னாடி இப்படி கொண்டு போய் திரும்ப கொண்டு வர முறையை சொல்லுவாங்க, அந்த முறையை பயன்படுத்துவாங்க. சரி. அடுத்து 8வது, 9வது தலைப்பாணி தான் எங்கிருந்து ஆரம்பிப்பாங்க? மசுக முன்னாடி தான் ஆரம்பிப்பாங்க. சரி. 10வது, சேர்த்து மசூல் செய்வாங்க. காதுடைய வெளிப்பகுதி உள்பகுதி மசூல் செய்வாங்க. சரி. 11வது, 2 கால்கள் கழுவாங்க. காலுறைகளோ தோளான இவைகள் இல்லாட்டி என்ன செய்வாங்க? கால் கழுவாங்க. அப்படி இருந்தால் அதன் மீது மசூல் செய்வது. சரி. 12வது விஷயம், ரசூலுல்லாஹ் உழு என்ன எப்படி இருந்துச்சு? தர்த்தீபாகவும் தொடர்ச்சியாகவும் இருந்தது. அது அந்த ரசூலுல்லாஹ் விடவில்லை. அடுத்த 13வது விஷயம், பிஸ்மியை கொண்டு ஆரம்பிப்பாங்க. எதை கொண்டு முடிப்பாங்க? ஷரீகலா வஷதன் முஹம்மதன் ரசூலுல்லாஹ் ஜஅலனி மினத் தவ்வாபின் வஜஅல்னி மினல் முத்தஹிரீன் அல்லது சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சரி. 14வது விஷயம், நியத் என்ன செய்ய மாட்டாங்க? வாயால மொழிந்து கொண்டிருக்க மாட்டார்கள். நபியோ சஹாபாக்கள் அப்படி செய்தது கிடையாது. 15, அந்த முழங்கை கரண்டை கழுவும்போது என்ன செய்யுது? அதை தாண்டுவது இல்லை என்ற சட்டம் விடயம். 16வது, ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க? தொடைப்பு தான் கூட வளமையாக இருக்கவில்லை. சரி. 17, தாடியை வந்து சில நேரம் கோதி கழுவுவாங்க, அதையும் தொடர்ச்சியாக செய்வதில்லை. அடுத்து 18, விரல்களையும் அப்படி என்ன செய்வாங்க? கோதி கழுவுறது. அதிலும் என்ன செய்ய சொல்லுவாங்க? தொடர்ச்சியாக அப்படி பேணியது என்று வரல, அப்படி கழுவக்கூடியவங்க இருந்தாங்க. சரி. அடுத்து என்ன? சில நேரம் யாராவது ஊற்றி கழுவாங்க, சில நேரம் ரசூலுல்லாஹ் ஊற்றி கழுவாங்க என்ற அமைப்புல 19 விஷயம். சரியா? ஹாய். என்ன செய்யுங்க? பிரிண்ட் ஒன்று எடுத்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் எழுதி கொள்ளலாம். ஓகேயா? ஃபுல்லாக எடுக்க தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாடத்துக்குரிய பேஜ் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே தான். முடிச்சுக்கலாமா?